ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தயவுசெய்து வெயில் காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, சேஃப்டியாக இருந்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஏலக்காய் செடி தான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட செடியை மழை இல்லாமல் வெயில் எவ்வளோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் பொண்ணு பேசினோம். ஸ்டார்டிங் நான் தாம்மா பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ இயற்கையான அழகான ஏலச்செடியை இந்த வருஷம் வெயில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஆக்கிருச்சுன்னு பாருங்கள். இயற்கையோட சீற்றத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். இந்த செடிக்கு தான் உதாரணம். பாருங்கள், எவ்வளோ மோசமாக பூரா செடியும் விழுந்துருச்சுன்னு பாருங்கள். கஷ்டமாக இருக்குது. இதில் உள்ள தொழிலாளிகளுக்கும் நஷ்டம், முதலாளிக்கும் நஷ்டம். பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனியாவது மழை பெய்யணும்னு எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த ஏலச்செடியில் கூட சில வருஷங்கள் மழை அழிச்சிரும், காயெல்லாம் அலண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வருஷங்கள் இந்த மாதிரி வெயில் அடித்து இந்த மாதிரி ஆயிடுது. இப்படி ஆயிடுச்சு. கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. எல்லோரும் கடவுள்கிட்ட நல்லபடியாக இந்த வருஷம் மழை பெய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இனியாவது நல்லபடியாக மழை பெய்யணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. எனக்கும் பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் இப்படி தான் இருக்குது.